கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் பணிகளுக்கு அனுமதி இல்லை என ஒன்றிய அரசு கூறியுள்ளது தமிழ்நாட்டின் மீது பாரபட்சமாக நடந்து கொள்வதையே காட்டுகிறது என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். கூட்டுறவு சங்கங்கள் மிகப்பெரிய நிறுவனம். தமிழ்நாட்டில் 40,000 கூட்டுறவு சங்கங்களுக்கு மேலே இருக்கு. பல்வேறு துறையில் சங்கம் இருக்கு. ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமாக தவறு நடந்தால் அது மொத்தமாக வராது. தவறு நின்ற பேர் நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களுடைய புறம் பாதுகாக்கப்படும். அதான் பாரபட்சமாக செய்கிறாங்க. சட்டமன்றத்தில் அறிவித்தார் முதலமைச்சர், சென்னைக்கு அடுத்த கோவை மதுரையில் ஆரம்பிக்கிறேன்னு 20 லட்சம் ஜனத்தொகை இல்லைன்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க. ஆனால் வட மாநிலங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு பாராமுகமாக, ஒன்றிய அரசு பாராமுகமாக இருக்குது. அதான் சங்கடம் தான். உயர்மட்ட பாலங்கள் பணி எந்த அளவுக்கு மண் பரிசோதனைலாம் நம்ம பண்ணோம், அந்த பணிகள் இன்னும் தொடங்கலை. இந்த பாலம், காவேரி பாலம் கட்டுறதுனால டிராஃபிக் இடைஞ்சல் எல்லா இடத்துலையும். ரயில்வே முடிக்கல. ஜங்ஷன் பாலம் ரயில்வே இணைப்பு இல்லை, மேரிஸ் பாலம் ரயில்வே இணைப்பு இல்லை. அவங்க தாமதம்னா நம்மகிட்ட ஒரு இதையும் ஆரம்பித்து மொத்தமாக டிராஃபிக்கை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி தாமதம் ஆகி கோரையார் பாலம் நடந்துகிட்டு இருக்க. இந்த மாதிரி திறந்துடும். நீங்க சொன்னா நாளைக்கே திறப்பாங்க. இல்ல தெரியல எனக்கு. முதலமைச்சர் முடிவு எடுக்கணும்.